இந்தியன் ஜியோகிராஃபி இருக்கு இல்லைங்களா? அதுல முக்கியமான ஒரு கான்செப்ட் பயோஸ்பியர். அதாவது உயிர்க்கோள காப்பகம் அப்படி சொல்லுவாங்க. இதிலிருந்து கேள்விகள் எப்படி வருதுன்னா, உயிர்க்கோள காப்பகத்தோட நேம் குடுத்துட்டு, அது எந்த ஸ்டேட்ல அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல உயிர்க்கோள காப்பகங்கள் இந்தியாவுல எத்தனை இருக்கு அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதே போல உயிர்க்கோள காப்பகங்கள யுனெஸ்கோ கீழ அங்கீகரிச்சு வச்சிருப்பாங்க. அப்போ இந்தியாவுல இருக்கிற எத்தனை உயிர்க்கோள காப்பகங்கள யுனெஸ்கோவோட கீழ வந்து அங்கீகரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியுமே கேட்டிருக்காங்க. சோ நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, உயிர்க்கோள காப்பகம் இந்தியாவுல மொத்தம் 18 இருக்குங்க. இந்தியாவுல மட்டும் 18 இருக்கு. அதுல யுனெஸ்கோ கீழ 12 உயிர்க்கோள காப்பகம் வைத்திருக்காங்க. ஓகேங்களா? 2025 உடைய டேட்டா பிரகாரம் 12 உயிர்க்கோள காப்பகங்கள யுனெஸ்கோ கீழ வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியம். யுனெஸ்கோ அப்படின்றது தெரியணும். யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்றது. சோ முக்கியமான உயிர்க்கோள காப்பகம் நந்தா தேவி உயிர்க்கோள காப்பகம் உத்தரப்பிரதேஷ்ல அமைந்துள்ளது. நோக்ரோக் உயிர்க்கோள காப்பகம் மேகாலயால அமைந்திருக்கு. மானாஸ் உயிர்க்கோள காப்பகம் சோ அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது அஸ்ஸாம்ல அமைந்துள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மானாஸ் உயிர்க்கோள காப்பகம் எங்க அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க. அஸ்ஸாம் அப்படின்ற ஸ்டேட்ல அமைந்துள்ளது. அடுத்ததான் சுந்தர்பன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சுந்தரவன காடுகள். கரெக்டா? சோ வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. சிம்லிபால் உயிர்க்கோள காப்பகம் ஒடிசால அமைந்துள்ளது. இதுவுமே ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேட்டதுங்க. ஓகேங்களா? சோ அடுத்ததா தமிழ்நாட்டுல அமைந்துள்ள முக்கியமான உயிர்க்கோள காப்பகங்கள் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டுல மொத்தம் 3 உயிர்க்கோள காப்பகங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மன்னார் வளைகுடா, தமிழ்நாடு, அதாவது ராமநாதபுரம் வரும். நீலகிரி. ஓகேங்களா? சோ நீலகிரி உயிர்க்கோள காப்பகம் அதுவும் தமிழ்நாடு. 3வது உயிர்க்கோள காப்பகம் என்னன்றத தான் நீங்க கமெண்ட்ல உங்களுடைய ஆன்சரை பதிவிடணும். நன்றி.